அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, இது தொடர்பான விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதியரசர் கே சுரேந்தர் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனுதாரர் சங்கம் சார்பில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி நிரந்தரம் வழங்க கோரியும் அளிக்கப்பட்ட விண்ணப்பம் தொழிலாளர் நீதிமன்ற விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது என்றும் அதற்கு தொழிலாளர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்ற ஒரு வாதம் என்பது மனுதாரர் சங்கம் சார்பில் முன்வைக்கப்படுகிறது. மாநகராட்சியினுடைய இந்த நடவடிக்கையால் 2000 தூய்மை பணியாளர்களுடைய வேலை என்பது பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முதலில் தொழிலாளர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்க வேண்டும், ஒரு மாதத்தில் தொழிலாளர் நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் பணிக்கு திரும்புகின்றோம், 15 ஆண்டுகள் பணியாற்றியவர்களை குப்பை போல தூக்கி எறியக்கூடாது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. தனியார் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வழங்கினாலும் தற்போது பெறக்கூடிய ஊதியத்தை விட குறைவான ஊதியமே வழங்கப்படும் எனவும் 750 ரூபாய்க்கு மேல் தினமும் ஊதியம் பெறக்கூடிய நிலையில் தனியார் நிறுவனத்தால் 500 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்றும் மனுதாரர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது பணியாளர்களை வீசி எறிய போவதில்லை என்றும் வேலையை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்றும் ஒப்பந்ததாரர் மூலம் பணி வழங்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 15 மண்டலங்களில் 11 மண்டலங்களில் தூய்மை பணி ஏற்கனவே தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டன என்றும் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணி தனியாருக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது. மேலும் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது அரசினுடைய கொள்கை முடிவு என்றும் இந்த முடிவில் விதிமீறல் இருந்தால் மட்டுமே நீதிமன்றம் தலையிட முடியும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. மேலும் 1900 பணியாளர்கள் தேவை என்ற நிலையில் பணிக்கு சேர்வதற்கான கால அவகாசத்தை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க தயார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பணிக்கு திரும்புவதற்காக ஒப்பந்த நிறுவனம் காத்திருப்பதாகவும் மற்ற மண்டலங்களில் தனியார் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த 2 மண்டலங்களில் ஏன் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கேள்வியும் எழுப்பினார். இறுதியாக தூய்மை பணியாளர்கள் பணிக்கு சேர ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை அளித்திருந்த அவகாசத்தை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக சென்னை மாநகராட்சி மற்றும் ஒப்பந்தம் பெற்ற தனியார் நிறுவனம் தரப்பிலும் உறுதி தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் இந்த தீர்ப்பின் தேதி குறிப்பிடாமல் தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வர்.